இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சமாக நெய், கொஞ்சம் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு அது வதங்கணுன்னா வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3 நல்லா ஃப்ரை ஆனோன்னா தேங்காய் பால் ஒரு மூடி எடுத்து வச்சதை அப்படியே நல்லா ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக கொதி வரையில் அரிசியும் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு கிண்டி அப்படியே குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்தோன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. சுட சுட நல்லா ஆவி பறக்க தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு சைடிஷ் சிக்கன், உருளைக்கிழங்கு ஃப்ரை வைக்க